இன்று திங்கட்கிழமை 23/2/2026 சப்தமி திதி சேர்ந்து வருகின்ற அற்புதமான திங்கட்கிழமை. இன்று நாம் கவனிக்க வேண்டியவை மிக மிக முக்கியமானவை. குறிப்பாக அனாவசியமாக அவலமாக பிறரை அவலமாக திட்டி பேசியதற்கும் தேவையற்ற வார்த்தைகளை நெருப்பு போல் உபயோகப்படுத்தியவருக்கும் சரஸ்வதியினுடைய கடாட்சத்தால் நீங்கள் பெற்ற அற்புதமான பேச்சு சக்தியை விரயமாக்கும் வகையிலே தீய வார்த்தைகளை பேசியும் தாம் இறையருளால் அறிந்த எத்தனையோ மந்திரங்களை தினமுமே ஓதாமல் இருந்ததும் பிறரை மனம் நோகும்படி பேசியும் இப்படி கலைமகளை வேதனை அடைய செய்த வாக்கு குற்றங்களுக்கும் ஓரளவு பரிகாரம் கிடைக்கும். குறிப்பாக பள்ளி ஆசிரியர்கள், பொது தலைவர்கள், நம்மை நம்பி வந்த வேலையாட்கள், மாணவ மாணவியர்கள், குழந்தைகளை கடுமையாக திட்டியது, சொந்த பந்தங்களை ஒரு நல்ல நிகழ்ச்சிகளிலே வரும்பொழுது மிக கேவலமாக மனம் துன்புறும் அளவில் நெருப்பை வாரி கொட்டுவது போல அந்த பயலே, இந்த பயலே, பொறுக்கி பயலே, திருட்டு பயலே என்று சரஸ்வதியினுடைய கடாட்சம் பெற்ற குறிப்பாக ஆசிரியராக இருந்தால் 2 பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் நிலையில் இருந்தாலும் அவர்கள் இழப்பது சரஸ்வதியினுடைய வாக்சக்தியை இழப்பது மட்டும் அல்லாமல் அந்த பேச்சு தன்மையை கொடுத்த சரஸ்வதியை அவமானப்படுத்தியதால் குழந்தைகள் வம்சத்தில் பேச முடியாத நிலையில் பிறக்கும். இது ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இப்படி செய்தவர்களுக்கு, இப்படி வேதனை அடைய செய்தவர்களுக்கும் வாக்கு குற்றங்களுக்கும் இன்று திங்கட்கிழமையிலான சப்தமி திதி தேரும் ஒன்றாக சேர்கின்ற நல்ல நாள். இன்று நீங்கள் மௌன விரதம் இருந்து இசைத்தூண்கள் உள்ள ஆலயங்களிலே வழிபாடு செய்வதும், சப்தமி சக்திகள் நிறைந்த சப்த சக்தி 7 சக்தி தலங்களில் வழிபாடு செய்வதும் தக்க பரிகார திருவலை பெற வழி கொடுக்கும். இப்படி சப்தமி திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்தது நமது வாத்தியார் சொன்னது. 2 திதிகளும் நாளும் சேரும்போது பரிணமிக்கும் நாளிலே 7 விதமான மனோநிலைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்றது. ஆகையினால் இன்று மௌன விரதம் கடைபிடிப்போருக்கும் அல்லது இன்று முழுவதும் இறை விஷயங்களை மட்டும் நிறைய பேசுவோருக்கும் இவை ஓரளவு நன்றாக புலப்படும். நல்ல எண்ணம் தானாகவே எழும், தீய எண்ணம் முன்னர் அனுபவித்த சுகத்தால் எழும் சுகபோக எண்ணம், பிற பொருளை மனிதர்களை பார்த்து மனம் உந்தப் பெறுவதால் ஏற்படும் வெளிவகை எண்ணங்கள், பூர்வ ஜென்ம கிளைப்பு எண்ணங்கள், அனுபவ எண்ணங்கள், வருங்காலத்தை பற்றிய எண்ணங்கள், இப்படி இவ்வாறாக 7 எவ்வளவோ எண்ணங்கள் எழுந்து பரிசுத்தமாக வரும் நல்ல நாள். இவ்வாறாக முதலில் 7 விதமான எண்ண வகைகள் சப்தமி திதிகளிலே பண்படுத்தப்படலாகும். காரணம், சப்தமி திதியில் அன்றுதான் சூரியமூர்த்தி தனது 7 வகை பூமி பரிபாலன கிரணங்களை அப்படியே சுத்திகரித்து கொள்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலக நடப்புகள் அனைத்துமே சூரிய சந்திர சாட்சியாக நிகழ்ந்து கொண்டு இருப்பதால் சூரிய கிரணங்கள், அந்த கதிர்கள் சப்தமி திதி தோறும் விஸ்வகர்மாவினுடைய தேவ பட்டறையிலே அது சுத்திகரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அனைவரும் திங்களன்று மௌன விரதம் பூண வேண்டும். திங்களன்று வரும் சப்தமி திதியோ சப்தம் ஓசை சம்பந்தப்பட்டது. இவ்விரண்டும் மாறுபடும் கால அம்ச வகைகளையும் எவ்வாறு சங்கமிக்க செய்வது, நல்ல இன்னிசை பாடல்களை கேட்டுக்கொண்டே சமைப்பது, வீட்டு வேலைகளை செய்வது, மௌனமாக இருப்பது ஆகிய இவ்வாறாக இனிய சப்தங்களின் இடையும் இன்றைய நாளை செலுத்த வேண்டும். நாளை வீணாக கழிக்கக்கூடாது. சப்தமி கூடும் திங்கள் வந்தால் பேசாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு மௌனமாக விரதம் இருந்து பார்த்தால் அதன் அருமைகள் உங்களுக்கு புலனாகும். இன்று பால் வகை இனிப்பு வகைகளை சிறுவர் சிறுமியர்களுக்கு இறைவனுக்கு படைத்து தானம் கொடுக்க வேண்டும். சூரிய கிரணங்கள்
லிங்கத்தின் மேல் படும் ஆலயங்களிலே ஸ்ரீ சந்திரசேகரர், ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர், நிலாத்துண்ட பெருமாள் போன்ற சந்திர சக்தி தலங்களிலும் 7 முறை மௌனமாக நிதானமாக அடிப்பிரதர்சனம் செய்து வழிபட்டால் உங்களுடைய கர்மாக்கள் குறைய வழி கிடைக்கும். கிருத்திகையும் ரோகிணியும் 2 தின விரதமும் சேர்ந்து வருகின்றது. கிருத்திகை நட்சத்திர தொடக்கத்தில் விரதம் தொடங்கி ரோகிணி நட்சத்திரம் முடியும் வரை இந்த 2 நாட்களில், நாளை ரோகிணி வருகின்றது, கடுமையான முறையிலே நல்ல விரதம் நோன்பு நூற்று காலை பகல் மாலை இரவு இப்படி 4 வேளைகளிலும் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசனம் செய்வது, அப்படி பெறுவோரின் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இணை பிரியாத தர்ம நேசமும் தூய்மையான அன்பும் விசேஷமாக மலரும். இது பெறுவதற்கு அரிய பெரிய பாக்கியம். விரதங்களில் அந்தந்த நாட்களிலே இந்த நட்சத்திர வகை விரதம் எப்படிப்பட்ட பலவிதமான விரதங்களை மிஞ்சி செல்லுகின்றது. அப்படிப்பட்ட அரிய பலன்களை தரும் விரதம். இப்படி கிருத்திகை விரதம் நமது வாத்தியார் கொடுத்ததில் விரதத்தில் உடல் சுத்தி ஏற்பட்டு மனசுக்கு சுத்தியும் வழிவகுக்கின்றது. விரத பலாபலங்கள் எல்லையற்றவை எனினும் நடப்பு கர்ம வினைகளை அவற்றை கரைத்துவிடும். நாம் எவ்வளவுதான் விரதங்கள் இருந்தாலும் நாம் செய்த கர்ம வினை ஒரு செகண்ட் நேரத்தில் கரைத்துவிடும். ஆகவே கலியுக சூழ்நிலையிலே ஒரு நாள் விரத சக்திகள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் 5 நாட்களுக்கு நன்கு நிலைத்து நிற்கும். இதனை மேலும் மேலும் நன்கு பண்படுத்தி கொள்ள வேண்டும். என்னதான் ஒருவர் நன்கு மலஜலம் கழித்து ஆலயத்திற்கு சென்றாலும் உடலுக்குள் சிறிதேனும் மலஜலம் தங்கியிருக்கும். ஆனால் விரத நாட்களிலே உடல் சுத்தம் செய்யப்படுவதால் உடலில் சிறிது கூட மலஜலங்கள் தங்கள் இன்றி இறைவனை வழிபடும்போது இறை வழிபாட்டில் மனம் நன்றாகவே ஒன்றும். அது எப்படி? உண்ணாவிரதம் பூண்டால் மலஜலம் தங்கள் உடலில் இல்லாவிட்டாலும் பசி தாகம் இருக்குமே என்று நினைப்பீர்கள். இவற்றை அடக்கியா இறைவனை வழிபட முடியும்? விரதத்தின் போது பசி தாகம் எடுக்கும் போது என்பது உண்மையே. ஆனால் அவற்றை வென்று உண்மையாக விரதத்தை நீங்கள் கடைபிடித்து முடிக்க வேண்டும். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.